ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் விளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் தீம் பார்க் டைகான் 2 அப்படின்ற கேம் ப்ளே தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே இந்த கேம் தான் எனக்கு ரோப்ளாக்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கேம். ரோப்ளாக்ஸ் ஏற்றுறதுக்கு காரணமே இந்த கேம் தான். ஸோ இந்த கேமில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு பார்க் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ரோலர் கோஸ்டர் அதெல்லாம் பில்ட் பண்ணி நம்மளோட பார்க்கில் இயன் பண்ணி நம்ம புதுசாக ரைடெல்லாம் கட்டி இது எப்படி பார்க்கு கொண்டு போகிறோன்றது தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம பார்க்கை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவோமா? அதுக்கு முன்னாடி பில்டு போனில் போயிட்டு இந்த ஐட்டத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணுறா டக்குன்னு பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரீயை ரிமூவ் பண்ணிடு. இப்போ நான் லைட்டாக என்ட்ரன்ஸுக்கு மட்டும் லைட்டாக தான் மாடிஃபைலாம் பண்ண போகிறேன். அதான் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது பாத்து மட்டும் பார்த்து போட்டுக்குமா, வெயிட் பண்ணுங்க. உட்டன் பாத்து இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இல்லை, முன்னாடி சின்ன வயசில் விளாடுவோமா, இப்போ மறந்தே போயிட்டு. பிளாங்க்ஸு இதுதான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், பிடிக்கும் எனக்கு. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ லைட்டாக இந்த பக்கம் ஒரு 4 பார்த்து போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 4 பார்த்து போட்டால் கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே ட்ராஷ் கேன் நம்ம வைக்கணும், ஏன்னா அழுக்கு பண்ணி விட்ருவாங்க. ட்ராஷ் கேன் இங்கே ஒரு ட்ராஷ் கேன், இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே போதும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று. இப்போதைக்கு குப்பையாகாது. அடுத்து நம்மளுக்கு லைட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு லைட்டு இப்போதைக்கு இந்த லைட்டு டெம்பரரியாக தான் வைக்கிறேன். இப்போ நம்ம சீலிங்லாம் போடுவோம். ஒரு என்ட்ரன்ஸை நல்லா பெருசாக பண்ணலான் இருக்கேன். ஆனால் அதுக்கு இப்போதைக்கு காசு பத்தாது. நம்ம வரப்போகிற வீடியோஸில் அந்த சீலிங்லாம் போட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இப்போதைக்கு இந்த மரத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபென்ஸ் அண்ட் வால்ஸ் போலில் போயிட்டு ஒரு ஒன் வே டோர் மாதிரி டோர் மாதிரி இருக்கும், அதை நம்ம வாங்கணும். இல்லை கல்லில் வாங்கினா நல்லாயிருக்கும், கல்லுலையோ எதுலேயோ. ஃப்ரேமு, சப்போர்ட்டு, போஸ்ட்டு எங்கடா இருக்குது? ஒன் வே டோரு அங்கெல்லாம் முன்னாடி ஒரு ஒன் வே டோர் வந்துச்சு, மெட்டலில் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ பார்த்து வச்சு இந்த இடத்த கனெக்ட் பண்ணி விடணும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடு ப்ளேஸ் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க, அது என்ன ரைடு ப்ளேஸ் பண்ணலாம்? ரைடுக்கு போயிட்டு ரோலர் கோஸ்டர் இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை நம்மகிட்ட கட்டுற வரைக்கும். ஜென்டில் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, கன்ஃபார்மு. இந்த சைடில் ஆமாம், இப்போதைக்கு ஒரே ஒரு கப் ரைடு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அதை வேணால் பில்ட் பண்ணுவோம். $1700 நம்மளுக்கு எவ்வளோ இந்தியன் மதிப்புக்கு?
தெரில, பார்த்துப்போம். இது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேகெல்லாம் இருக்கும், அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம். மித்தபடி எனக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பண்ணிட்டு இது சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் டீக்கு அப்போ விட்டுட்டு RG டீ கப் கீன்னு போடுற மாதிரி டீ கப். எனக்கு இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு $12 வச்சுப்போம். அப்பரன்ஸ்னால் கலரு ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, இந்த பிளாக்கு, இங்கே வந்து க்ரீன், எல்லோ. இப்போ எப்படி இருக்கு? சும்மா குர்ட்டா மூக்கில் கலர் அடிச்சு விட்டேன், நல்லா வந்திருக்கு. இப்போதைக்கு ஏதோ டீசெண்டாக நம்ம ஒரு பார்க்கை கட்டியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு நிறைய இது கட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ஸு வந்து இப்போதைக்கு கட்டி வைப்போமா. அது மாதிரி ஏதோ மிஷின்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அடுத்த ரைடு என்ன கட்டலாம்? இன்டென்ட் சைடில் எதுவும் அன்லாக் ஆகலை பெருசாக. ஸோ சும்மா லைட்டாக ஒரு சீலிங்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். காரணம் டைமை பாருங்கள், மேலே 11 மணி நைட்டு, காலையில் கிடையாது. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். இத்தனை நாள் அப்போ ஏன் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க, ஃபோன் எடுக்க விடல. லீவ்லையாவது ரெகுலராக போட பார்க்குறேன். இப்போ மீதி இருக்கிற லீவில் இருந்தாலும் என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. கேமாக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ வாங்க தொடர்ந்து கட்டுவோம். கொஞ்சமாவது வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கும் லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. ஓகே, யூஆர் அச்சிடி கட்டிக்கு வந்துச்சு. achieved the achievement getting started. நல்லா பெரிய, அதாவது பெரிய பெரிய பார்க்கெலாம் வச்சுருந்தேன். அப்புறம் ரோப்ளாக்ஸை டெலிட் பண்ணதான் மொத்தமாக போச்சு. அப்போ என்கிட்ட 50,000க்கு மேலே மீது காசு இருந்துச்சு. கூடயே இருக்கும், எவ்வளோ வச்சுருந்தாலும் ஞாபகம் இல்லை. லைட்டாக ஏற்றுடா. இது அப்படியே வரிசையாக முடியல, தூக்கமாக வருது கைஸ், இன்னும் தூங்க முடியலை. ஏதோ லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு தோணுது, பார்த்துப்போம். கண்ணாடியை மட்டும் பெருசாக வச்சுருக்கேன், பெருசாக. என்ட்ரன்ஸை கிராண்டாக பண்ணலாம் தானே, நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு செம்மையான கிராணி சாப்டர் 1 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஒரு பார்ட் வரப்போகுது. ஸோ அது எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வரப்போகுது, வரலை, சளி பிடிச்சிருக்கு, சாரி. இது ஒன்று பிக்கு டக்குன்றா. ஆனால் இந்த கேமை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா தூக்க கலக்கத்தில் இருக்கேன்.
அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே. ஒரு ஸ்டெப் மேலே. இங்கே வந்து ஒரு 2 வே டோர் போட்டுருவோம். ஒரு வே மெட்டல். இது மேலேயும் இப்போ நம்ம இங்கே மேலே சீலிங் மட்டும் போட்டால் முடிஞ்சு போட்டுருவோமா? இல்லை இன்னும் ஒரு வாழை எழுப்பிட்டு போடுவோம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் கேவலமாக இருக்கும். தொண்டை வேற கட்டிருக்கு. எங்கடா இருக்கு? டக்குனு 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 ஒரு ஆள் இதுக்கு அடுத்தது தானே வரும். ஆமாம் ஆமாம், மறந்தே போயிட்டேன். டக்குனு ஓகே, இப்படியே வச்சுட்டு வந்தா முடிஞ்சு. அடுத்து சீலிங்கை போட்டு ஒரு குட்டி வீடியோவாக நம்ம முடிச்சுப்போம். குட்டி வீடியோ தான் நினைக்கிறேன். டக்குனு டக்குன்றா. ஐயோ, டக்குனு வா டக்குனு வா. முடியல வீசினால கழுத்து வேற வலிக்குது. எப்படிடா இப்படி பறக்கிறேன்னு கேட்டிங்களா? அதுக்கு பில்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். டக்குனு 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 முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிய மாட்டேங்குது. 7000 தான் இருக்கா? டக்கு டக்குன்னு காசுமே குறையுதே. டக்கு டக்குன்னு காசு முதல்ல குறையுமா? இல்லை, இதை முதல்ல முடிப்பேனா? ஐயே, ஆர்ச்சி தொல்லை பண்ணுதுப்பா. எப்படியான சீலிங்கை போட்டால் இதுக்கப்புறம் முடிஞ்சு வேலை. சீலிங் போட்டால் எங்கே இருக்கு? கண்ணாடி சீலிங்கை போட்டுருமா? அதான் பார்க்க நல்லாயிருக்கும். கண்ணாடி சீலிங் எவ்வளோ? 80 ரூபா தானே? சீப்பாக இருக்கே. சரி, இதை கீழே வர வச்சுட்டு வேறு இதுக்கும் அது என்ன பண்ணுவோம்? 1 2 3 4. ஸோ நானாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கடைசியாக நான் அலங்காரத்தை முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு. ஆர்ஜி கேமிங் ப்ரோஸ் தீம் பார்க்கு. உள்ளே இருந்தோடனே செடி, இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர், ட்ராஸ்கன்ஸ், ரைடு, மீதி நிறைய ரைடு வந்து பில்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த கேம் பிளே. டாட்டா கைஸ், சந்திக்கலாம். பாய். Thanks for watching. Don't forget to subscribe to my channel. Thank you guys. Bye.